காலைதோறும் புதியவை. ஸ்லாக்கியமான வீடு. ஜனவரி 31. நேபுகாத் நேசார் ஆகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். தானியேல் 4:4. ஒரு வீட்டின் தன்மை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டுமென்றால் அதில் குடியிருப்பவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். சௌக்கியம் என்றால் என்ன என்பதை வசனங்கள் சொல்லுகிறதை கவனிப்போம். நீதிமொழிகள் 3:24 நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும், அமைதியை கொடுக்க வேண்டும், பயமில்லாமல் தூங்க வேண்டும். இவை அனைத்தும் இருக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா 32:18. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இவ்விதமாக ஆசிர்வதிக்கிறார். வீடு புதிதாக கட்டப்பட்டாலும் அல்லது பழைய வீட்டில் குடியிருந்தாலும் அது தேவன் குடியிருக்கும் வீடாக இருக்க வேண்டும். தேவனோடு நாம் குடியிருந்தால் மட்டுமே நமக்கு இளைப்பாறுதலும் சமாதானமும் உண்டு. பிசாசு குடியிருக்கும் வீட்டில் சமாதானம் இருக்காது. அந்த வீட்டில் இளைப்பாறுதலும் இருக்காது, ஆசீர்வாதமும் இருக்காது. வீட்டில் பொருள்கள் தேவைத்தான் என்றாலும் சௌக்கியத்தை முழுமையாக கொடுக்க முடியாது. தேவையான பொருட்கள் அனைத்தும் இல்லை என்றாலும் சௌக்கியம் இருக்க முடியும். தரையில் நிம்மதியாக தூங்குகிறவர்களும் உண்டு, மெத்தையில் புரண்டு புரண்டு தூக்கம் வராமல் தவிப்போரும் உண்டு. தேவனுடைய ஆசிர்வாதம் நிறைவாக இல்லை என்றால் வாழ்க்கை குறைவாக காணப்படும். நேபுகாத் நேசார் சௌக்கியமாக வாழ்ந்தார் என்றால் அது அவருடைய ஐஸ்வர்யம், பதவி, செல்வம், ஆடம்பரம் இவைகளை குறிப்பிடுகிறார். ஆனால் அவர் தூக்கமில்லாமல் வேறு என்னென்ன பாடுகள் எல்லாம் பட்டார் என்பதை நாம் அறிவோம். தேவனால் மட்டுமே நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். வீட்டில் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் குடும்பமாக ஜெபிக்கும் வழக்கம் எந்த வீட்டில் உள்ளதோ அங்கே கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து இந்த வீட்டிற்கு தலைவர் என்று போர்டு வைத்திருந்தால் மட்டும் போதாது. தீர்மானம் எடுக்கும் உரிமை அவரிடம் இருக்க வேண்டும். நாம் அவர் சொல்லும்படி கேட்க உடன்பட வேண்டும். அப்போதுதான் அந்த குடும்பத்திற்கோ அல்லது எந்த ஒரு நிறுவனத்திற்கோ கிறிஸ்து தலைவர் என்பது அர்த்தமாகும். சுய நலன்கள் தவிர்க்கப்பட்டு கிறிஸ்து நலன் கருதி குடும்பங்கள் இருந்தால் நிச்சயமாக இளைப்பாறுதல் இருக்கும். ஆமேன். ஜெபம். தேவனே, நாங்கள் இளைப்பாறத்தக்க வீடாக எங்கள் வீடுகள் காணப்பட கிருபை அருளும். ஆமேன்.